பாருங்க இவன் அழுதான் அவன் அழுதான் லைனா 3 பேர் அழுதாங்க. நான் பக்கத்துல சிரிக்கிறேன். படம் ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. பட் கொஞ்சம் எமோஷனலாக தான் இருந்துச்சு. ரியல் லைஃப்ல இவனுக்கு காலையில் நண்டு இருக்கு இவனுக்கு. இப்போ இவன் ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்த கல்யாணம் பையன் இருக்கான் இவனுக்கு. ரியலாக லவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு படம் பிடிக்கும், புரியும் படம். அது லைக் வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் புரியாது. ப்ரோ இது மாதிரி பார்த்ததே கிடையாது சரத்குமாரை. கடைசியில் வேறு மாதிரி முடிச்சு விட்டாங்க வேறு. பட் பிரதீப் ரங்கநாதனோட எமோஷனல் சீன்ஸ்லாம் டச்சிங்காக இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க. பாய்ஸாக நாங்கள் வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்தோம், கலாய்ச்சி சிரிச்சுட்டு ஜாலியாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. மெசேஜ் பெருசாக கன்வே ஆகலை, பட் ஸ்டில் ஒரு ஃபன் டே வெளில வரத்துக்கு ஒரு 2 hours நல்லா இருக்கும். கதையே இல்லை ப்ரோ, சும்மா அவன் பாட்டு கத்தின்னு இருக்கான், அவ்வளோதான் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. இது லவ்ன்றீங்களா? லவ்வே கிடையாது ப்ரோ, லவ்வே இல்லை ப்ரோ, நல்லாவே இல்லை ப்ரோ, படம் தான் ப்ரோ. இல்லை எதுவுமே நல்லா இல்லை. இப்போ அவங்க காட்டின எந்த ஸ்டோரியுமே வந்து ப்ராக்டிக்கலே கிடையாது. எதுவுமே அவங்க லவ் பண்ணி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க ஆளையே அதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை. ரொம்ப கண்டென்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட லவ் ஸ்டோரி பற்றி தான் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு மூவி, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இந்த ஜென்ரேஷன் இந்த பீப்புளுக்கெல்லாம் பிடிக்குமே. ஆமாம், ஃபுல் ப்ராங்க் தான் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது, காமெடியாக இருக்குது மூவி ஃபுல்லாகவே. ஆமாம், அது அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. பட் அதுதான் லைக் ஹீரோ வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து ஹீரோயினுக்காக வந்துட்டு அவங்க ட்ரூ லவ் வந்து ஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. அவங்க ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. ஆமாம், அவங்க ஆஃப்டர் லாங் டைம் பெரிய கம்பேக் கொடுத்து நல்லா தான் இருக்குது அவங்க ஆக்டிங். அது எங்களுக்கு சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு, பார்த்தா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபுல் ஃபன்னாக தான் இருந்தது. ரியலாக லவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு படம் பிடிக்கும், புரியும் படம். அது லைக் வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் புரியாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணல நான். ஆனால் ஆக்சுவலாக ஃப்ராங்காக என் ஜென்ரேஷனில் இருந்தால் இது நடக்க தான் செய்யுது. ஆனால் எல்லாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது பழைய ஜென்ரேஷனில் வந்து ஒருத்தங்க தான் அப்படின்னு இருக்குது அந்த இதுவும். இந்த ஜென்ரேஷனில் ஓப்பன் மைண்டாக இருக்க ரெண்டுமே கலந்து சில பேர் இருப்பாங்க, அவங்க இப்படி தான் இருப்பாங்க. கரெக்டாக அதை எடுத்திருக்காங்க. ஆனால் பிகர் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாது. எங்களுக்கெல்லாம் ஆச்சு, ஜாலியாக தான் இருந்தது எங்களுக்கு. வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க, எல்லாமே வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க. அது எப்போவுமே இருக்கும், அது இருக்கணும், அப்போ தான் ஃபன்னாக இருக்கும். அது கரெக்டாக புரியறவங்களுக்கு புரியணும், புரியாதவங்களுக்கு புரியாமல் இருக்கணும். கிட்ஸுக்கெலாம் புரியக்கூடாதுன்னா புரியக்கூடாத மாதிரி இருந்தது, கரெக்டாக இருந்தது, மற்ற எல்லாம் சூப்பராக இருந்தது. ஆமாம், அது ஆனால் அது ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு அப்படியே வில்லன் ஆகி ஒரு இன்சிடெண்ட்டில் அப்படியே திருந்துறதெல்லாம் யார் திருந்ததெல்லாம் இல்லை, யாருமே திருந்தது கிடையாது அப்படிலாம். அது சும்மா ட்ராமேட்டிக்காக எடுத்திருந்தாங்க. பட் மற்றதெல்லாம் ஃபைன். அது எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். வாழ்த்துக்கள். நல்லா இல்லைண்ணா படம். நோ படமே இல்லைண்ணா, இது லாஜிக் ஒன்றுமே இல்லைண்ணா. நீ வேறண்ணா லாஜிக்லாம் ஜென்சிக்குன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் ஜென்சிக் இதுக்கும் ஒரு மாதிரி எடுக்கிறாங்க, செட்டாகல. ஒரு 10க்கு ஒரு 3 கொடுக்கலாம், அவ்வளோதான். ஆக்டிங் இது. ஆனால் இது இந்த படம் ஒரு டவுன்ஃபால் தான். அந்த 2 படம் தவிர இது டவுன்ஃபால் தான். எல்லாரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் அழுவாங்க, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் மட்டும் தான் ஜாலியாக இருக்கேன். இல்லை, எனக்கு தான் கனெக்ட் ஆகலை, மற்றவங்க எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. வில்லன் தான் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஹீரோட வில்லன் தான் பிடிச்சிருக்கு எனக்கு. வேறு அவ்வளோதான். பிடிச்ச சீன் வந்து ஃபர்ஸ்ட் ½ hour வர வேணாம், செகண்ட் ½ hour வர வேணாம், நடுவில் சும்மா படத்தை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. 2 பாட்டு நல்லா இருந்துச்சு, அவள் தான் படம். இல்லை, ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. மமிதாக்கு மட்டும்தான் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன படம் நல்லா இருக்குன்னா சொல்ல முடியாது, ஆனால் எமோஷ்னலாக டச்சாக இருந்தோன்னா அழுவலாம். பார்த்து அழுது மட்டும்தான் ஒரு இது. பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. பார்க்க முடியாதுலாம் கிடையாது, பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, இந்த லவ் ஃபெயிலியர்லாம் ஆனவங்க வேணா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. டாகா அது எது கருமத்தை கொண்டு வந்து எனக்கு தெரியல. நாயை பிடிச்சி அப்படிலாம் இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, ரீசெண்டாக ப்ராப்ளம் வந்துச்சுல ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு, அதுக்கு ஒரு லீடு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி, சப்போர்ட் பண்ண மாதிரி, அவ்வளோதான். நான் சொல்கிறேன் பாருங்க, இவன் அழுதான் அவன் அழுதான் லைனா 3 பேர் அழுதாங்க. நான் பக்கத்தில் சிரிக்கிறேன். படம் ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. பட் கொஞ்சம் எமோஷனலாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எமோஷனலாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து சத்தியமாக கதையே புரியல எனக்கு. அவன் வந்து இல்லை, அது ரொம்ப அஃபென்சிவாக இருக்கும்.
அவள் எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தரோம் நல்லா இருந்துச்சு, எமோஷ்னலாக எல்லாருக்கும் டச் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, லாஸ்ட்டில் தான் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு, அவ்வளோதான். சரத்குமார் ஐயோ மாசு ப்ரோ, மாசு. சரத்குமார் தான் வில்லன் தான் எனக்கு பிடிச்ச ஆக்டர். எனக்கு எப்படின்னா லைக் ஹீரோட வில்லன் ஆக்டிங் தான் பிடிச்சிருக்கு. அவ்வளோ வந்து லைக் எப்படி பியூர் ஈவலாக இருந்தார், நல்ல ஆக்டிங்கு. அவர் தான் ஆக்சுவலி லாஜிக்கலாக இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரோலுக்கு அவர் தான் ரொம்ப மோஸ்ட் லாஜிக்கல் அவர் தான் இருந்தார். அந்த ரோலுக்கு அவர் தான் கரெக்டு, நல்ல ஆக்டிங்கு. அவர் தான் 10 on 10. ஆமாம், இப்போ இருக்க 2K கிட்ஸ் தான் இந்த படமே. நம்ம 90s கிட்ஸை எடுத்து என்ன பண்ண போகிறோம்? 90s கிட்ஸ் அப்போத்துலேருந்து இப்போ வரையும் இப்படி தான் இருக்காங்க. 2K கிட்ஸுக்காக தானே. 2K கிட்ஸுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபன்னாக போகணும், அதுக்காக இப்போ எடுக்கிறாங்க எல்லா படமும். இப்போ வர எல்லா படமும் அப்படி தான். இந்த படம் மட்டும் அப்படி கிடையாது. நடைமுறை நடக்கிறதுனால தானே படமே எடுத்திருக்காங்க, இல்லைனா எடுக்க மாட்டாங்களே. இப்போ எல்லாருமே பார்க்கறதுனால தான் இப்போ படம் வந்திருக்கு. இது எல்லாரும் கனெக்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் கனெக்ட். ஆனால் இப்படியும் ஒரு கதை சொல்லலாமான்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. சூப்பராக இருந்தது. அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அதாவது இந்த காலத்தில் மனுஷங்களை தவிர நாயும் அதாவது நாயும் கிடையாது, மிருகங்களையும் மதிக்கிறாங்க. ஸோ அவர் மதித்து அவர் எப்போ அவர் படம் எல்லாத்தையும் அந்த அனிமல்ஸுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த கேட்டுக்கு பால் வச்சது, நாய்க்கு வச்சது, அதாவது அவர் மனுஷங்களும் மதிக்கிறது இல்லாமல் நாயையும் மதிக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் ப்ரோ. இது மாதிரி பார்த்ததே கிடையாது சரத்குமாரை. கடைசியில் வேறு மாதிரி முடிச்சு விட்டாங்க அவரை. பட் சூப்பராக எடுத்தாங்க அந்த படத்தை. யூஸ்வலாக அவர் லவ் டுடே இது மாதிரி எல்லா படத்துலையும் வந்து இது மாதிரி நடித்து பார்த்ததுனால ஒரு மாதிரி ஃபெமிலியராக இருந்தது, அதனால் நல்லா இருந்தது. இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு அவரோட கேரக்டர் எப்படின்னு செட் ஆயிடுச்சு. அதனால வந்து அந்த ஒரு கேரக்டர்லேருந்து மாறினா எந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு தெரியல. செட் ஆனனால பெருசாக நல்லா தான் இருந்தது, டிஃப்ரென்ஸ் தெரியல. இது இந்த காலத்தில் எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல, ஆனால் வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். படத்தில் பார்க்கும்போது நிறைய இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வருதுல்ல, அது மாதிரி இது பார்க்க நல்லா. பிரதீப் ரங்கநாதரோட எமோஷனல் சீன்ஸ்லாம் டச்சிங்காக இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க. லைக் ஸ்பூஃப் மூவி மாதிரி நிறைய லவ் டுடே எல்லா படத்துலையும் அப்படி தான் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அதனால பாய்ஸாக நாங்கள் வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்தோம், கலாய்ச்சி சிரிச்சுட்டு ஜாலியாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. மெசேஜ் பெருசாக கன்வே ஆகலை, பட் ஸ்டில் ஒரு ஃபன் டே வெளில வரத்துக்கு ஒரு 2 hours நல்லா இருந்தது. சாங்ஸ் வந்து ஒரே ஒரு பாட்டை தான், அந்த ஒரு பாட்டை வச்சு ஃபுல்லாக ஓட்டியிருந்தார். பட் ஓகே தான், நல்லா இருந்தது அந்த பாட்டு, அவ்வளோதான். கரெக்ட். சரத்குமார் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டர் பார்த்துருந்தோம் இந்த படத்தில். நான் சும்மா அருமையாக பண்ணியிருந்தார், கண்டிப்பாக பாராட்டணும். பசங்க தான் கண்டிப்பாக, எல்லாம் நம்ம வயசு பசங்க. எங்கள் கிளாஸ் பையனுக்கு கனெக்ட் ஆகும் ப்ரோ. டெய்லி கிளாஸ் நடக்கிறதா, டெய்லி நடக்கிறத அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. என் கிளாஸ் பையன் ஒருத்தர் இருக்கான். பயங்கர பிச்சு உதறிட்டானுங்க. ஃப்ராங்க் சிங்க் ஆகல, பட் அது அந்த கதை நல்லா இருந்துச்சு. ஃப்ராங்க் சிங்க் ஆகல, பட் என் கிளாஸில் நடக்க சூப்பராக இருந்தது. ரியல் லைஃப்பில் இவனுக்கு காலையில் நண்டு இருக்கு இவனுக்கு. இப்போ இவன் ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்த கல்யாணம் பையன் இருக்கான் இவனுக்கு. கிளாஸ் கதையை எடுத்து வச்சிருக்கானுங்க ப்ரோ. கிளாஸில் நடக்கிறது மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாய் அபர்கர் நல்லா பண்ணியிருந்தார். அடுத்த அனிருத் அவர் தான் ப்ரோ. அடுத்த அனிருத் இப்போவே அவரே அனிருத். படமாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ரியல் லைஃப் நடக்காது. ஆனால் கதை சூப்பராக இருந்துச்சு, ஆக்டிங்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் அதை விட சூப்பராக இருந்துச்சு. அது உதறிட்டாரு அவர் உதறிட்டார். எல்லாமே ஒரு படத்தில் எல்லாமே வந்துருச்சு ப்ரோ. நடிச்சு உதறி பிச்சு எடுத்துட்டாரு. இந்த கூலி ஃப்ளாஷ்பேக் மாதிரி சரத்குமாருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும். அது பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சி தேத்தரு. லைக் காமெடியும் பண்ணார், சீரியஸாகவும் லைக் ஆத்திட்டாரு.